என்ன சினிமாவில் வர மாதிரி நிஜமாலுமே ஒருத்தரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாமா? இது தொடர்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சைக்காலஜிக்கல் ரீதியாக பார்த்தோம்னா மைண்ட் கண்ட்ரோல்ன்றது பாசிபிளாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஹிப்னோசிஸ், அப்புறம் மனிப்புலேஷன்ஸ், அப்புறம் கல்ச் டெக்னிக்ஸ் இதெல்லாம் வச்சு இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒருத்தரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இருந்தாலுமே இது முழுசாக அவரை கண்ட்ரோல் பண்ண இயலுமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஒரு பகுதியாக தான் அவரை கண்ட்ரோல் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அப்படி ஒருத்தரை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னா அவர் மென்டலி வீக் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம். இல்லைனா அவரை ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதோட அவர் இந்த அட்வர்டைஸிங் அது மட்டும் இல்லாமல் மைண்ட் கண்ட்ரோல் பற்றி ஃபுல்லாக அறிஞ்சவராக இருக்கணும். அப்போது அவர்கிட்ட மைண்டை அது எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் லைட்டிங் அது மட்டும் இல்லாமல் லவ் பாம்பிங் அந்த மாதிரி நிறைய சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ஒருத்தரோட மைண்டை பார்ட்டிஷியலாக பகுதியாக கண்ட்ரோல் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது சயின்டிஃபிக்கலாக பார்த்தோன்னா இந்த பேரலைசிஸ் உள்ள பேர்சன்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை தன்னோட மைண்ட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் நினைக்கிறத அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வர வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்ச காலத்தில் புது கண்டுபிடிப்புகள் வளர்ச்சி அடைவது மூலமாக இந்த பேரலைசிஸ் பர்சனால் ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ண முடியுமா இருக்கலாம். இது பற்றியும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஃபைனலி ஃபுல் மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்ற ஒன்றே இல்லை, பட் பார்ட்டிஷியலாக எல்லா இடத்துலையும் மைண்ட் கண்ட்ரோல் அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுற பவர் இருந்துச்சுன்னா ஒருத்தரோட மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி என்ன செய்ய வைப்பீங்க, அந்த பர்சன் யார் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.